2008 வரைக்கும் 10,000 கோடி லாபத்தில் தான் இயங்கிட்டு இருந்தோம். 2 விஷயம் செஞ்சோம். ஒன்று இன்கமிங் கால் ஃப்ரீன்னு சொன்னோம், 2வது ரோமிங் ஃப்ரீன்னு சொன்னோம். இந்த 2 சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆட்கள் எங்ககிட்ட வந்து 7 வருஷம் கழித்து நுழைஞ்ச நாங்கள் ஏற்கனவே 10 ஆப்ரேட்டர் இருக்கும்போது டக்குன்னு போய் 2வது இடத்துல உட்காந்தோம். பிஎஸ்என்எல் உருவான பிறகு 2000 அப் டு 2008 we were running on profit. 2009 தான் ஃபஸ்ட்டு நாங்கள் லாஸை சந்திச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் அந்த லாஸ் எதனால் ஏற்பட்டுச்சு? அது எதனாலன்னு சொன்னால் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. யாரோட ப்ரைவேட் காம்படிஷன் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா திறமை இல்லாதாலேயோ இல்லை இங்கே ஆட்கள் இல்லாதாலேயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 95 வந்து மொபைல் வருது. அப்போ வந்து டிஓடியாக இருக்குது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இட் வாஸ் நாட் அலவுட் டு என்டர் தி மொபைல் செக்மெண்ட். ஒன்லி ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அப்புறம் 2002 மச் ப்ரெஷருக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு பிஎஸ்என்எல் வாஸ் அலவுட் டு என்டர். நாங்கள் அதில் நுழையிறோம். 7 வருஷம் கழிச்சு நாங்கள் நுழையும் போது எங்களுக்கு ஏற்கனவே மார்க்கெட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க எல்லாரும். அப்போ இந்த எம்என்பி ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இப்போ வந்தது எம்என்பிலாம். அப்போ என்னாச்சுன்னா ஒரு ஆள் நம்பர் வாங்கினோன்னோ ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்கன்னா அவன் ஐடென்டிட்டி நம்பரை மாற்றவே முடியாது. கனெக்டிவிட்டி எல்லாரும் கான்டாக்ட் ஆகிடும். அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கேயே தான் இருப்பாங்க, வேறு வழி கிடையாது. ஸோ 7 வருஷத்தில் இந்த மார்க்கெட்டை பூரா சூறையாடிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை அலோவ் பண்ணுறாரு வாஜ்பாய், நீங்கள் போங்கன்றாரு. ஸோ நாங்கள் உள்ளே நுழையிறோம். நுழைஞ்ச ஒன்றும் கனெக்டிங் இந்தியான்ற ஸ்லோகனோடு நாங்கள் நுழையிறோம் பிஎஸ்என்எல். அப்போ தான் கனெக்டிங் இந்தியான்ற ஸ்லோகன் வச்சோம். நாங்கள் செஞ்ச 2 வேலை தான். ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா இன்கமிங் கால் மேட் ஃப்ரீ. நாங்கள் பிஎஸ்என்எல் நுழைஞ்ச ஒன்றும் மக்கள் நலனை கணக்கில் வச்சு 2 விஷயம் செஞ்சோம். ஒன்று இன்கமிங் கால் ஃப்ரீன்னு சொன்னோம், 2வது ரோமிங் ஃப்ரீன்னு சொன்னோம். இந்த 2 சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆட்கள் எங்ககிட்ட வந்தாங்க. 7 வருஷம் கழித்து நுழைஞ்ச நாங்கள் ஏற்கனவே 10 ஆப்ரேட்டர் இருக்கும்போது டக்குன்னு போய் 2வது இடத்துல உட்காந்தோம். ஃபஸ்ட்டு ஏர்டெல். அப்போ ஏன் பிஎஸ்என்எல் சரிந்தது இவ்வளோ வேகமாக, இவ்வளோ நல்லா வளர்ச்சி அடைந்து 10,000 கோடி லாபம் சம்பாதிச்சதுன்னா அப்போ எங்களுக்கு எப்படி மார்க்கெட் இருந்ததுன்னா இந்த எம்ஜிஆர் படத்துக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு காட்சிக்கெல்லாம் கியூ சவுக்கு கட்டி விடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அண்ணா ரோடு எக்ஸ்சேஞ்சில் ப்ராக்டிக்கலி ஐ எம் சீயிங், ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். சவுக்கு கட்டி கியூ வச்சு நாங்கள் ஆட்களை அனுப்பிச்சோம் கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு. அவ்வளோ க்ரௌடு, சர்ஜிங் க்ரௌட்ஸ். எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போது we needed expansion, we needed additional equipments. இதை யார் கொடுக்கணும்? நாங்கள் எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஈவன் தோ பிஎஸ்என்எல் இஸ் ஏ செப்பரேட் கம்பெனி. டிஓடின்னு ஒரு ஆள் தலையில் உட்காந்துட்டு இருக்கார், கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரின்னு. அவங்க தான் எல்லாத்துக்கும் டிக் பண்ணோம். நாங்கள் 1.6 மில்லியன் எக்யூப்மெண்ட் கேட்டோம். எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. மற்ற எல்லா ப்ரைவேட் கம்பெனியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்ட்ரைக்கே பண்ணங்க. ஹவ் யூ எவர் எனி ட்ரேட் யூனியன் கோயிங் ஆன் ஃபார் ஸ்ட்ரைக், நாட் ஃபார் போனஸ், நாட் ஃபார் வேஜ் ரிவிஷன், நாட் ஃபார் டிமாண்டிங் ப்ரொமோஷன். எக்ஸ்பேண்ட் பண்ண அலோவ் பண்ண ஃபைலை போட்டு மாத கணக்கில் உட்காந்துட்டு இருக்காத. கவர்மெண்ட் போர்டு சொல்லுது. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? மினிஸ்டருக்கு ஃபைல் அனுப்பிச்சிருக்கோம். ஈ வாண்டட் டு ஃபேவர். ஏற்கனவே இந்த பிஎஸ்என்எல் நான் இப்போ பொருத்தி பாருங்கள், டங்குன்னு 7 வருஷம் கழிச்சு 2வது இடத்துல வந்துட்டான். இவனை எங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போட வச்சிங்கன்னா they will swallow us. So only to help the private operators, they retarded the growth, upgradation, expansion of BSNL.